மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட பணி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சத்யன் வந்திருக்காங்க, சிறுநீரக மருத்துவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறையவே வந்துட்டே இருக்குது. பட் ஆனால் ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்னும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா வருமுன் காப்புன்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். கிட்னி வியாதிகளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வந்து யாருக்கு அந்த வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றதை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, குடும்பம் வழியாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கிட்னி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசிக்கான டெஸ்ட் ஒன்று பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்குறது, சுகர் கண்ட்ரோலில் இருக்கான்றதை பார்க்குறது, யூரினில் ப்ரோட்டீன் அளவு நிறைய போகுதா அப்படின்றதுக்கு ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, பிளட்டில் கிரியாட்டினின் லெவல், இந்த மாதிரி பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே கிட்னி ப்ராப்ளமை கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதை நம்ம தடுக்க முடியும். நம்ம காமனாக சொல்கிறாங்கன்னா சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 3 பேரில் ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு 5 பேரில் ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து வருஷம் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலே கிட்னி ப்ராப்ளம் வரதை கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக டாக்டர். நீங்கள் 2 வாட்டி சொன்னீங்க, இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தாக்கா நம்ம சீக்கிரமாகவே அதை எல்லாமே வழிமுறைகள் எல்லாமே கரெக்டாக பின்பற்றி அவங்களோட கிட்னி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட் ஸ்டேஜில் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன டாக்டர்? அதுக்கான குறிப்பிட்ட ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரியாதா, இல்லை அதை கவனிக்க தவறுறாங்களா, என்ன நடக்குது டாக்டர்? ஆமாங்க, கிட்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி வந்து ரொம்ப ஒரு அமேசிங் ஆர்கன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைல்டாக கொஞ்சம் கிட்னி பாதிப்பு இருந்தால் கூட மற்ற நார்மலாக இருக்கிற மற்ற கிட்னி பகுதிகள்லாம் வந்து அது ஓவர் ஒர்க் பண்ணி வெறும் பிரச்சனை இல்லாத மாதிரி நமக்கு வெளியில் தெரியலாம். சம்டைம்ஸ் நம்ம பிளட் டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கூட கிரியாட்டினின் அதிகமாக வரதே வந்து ஒரு 50% கிட்னி டேமேஜ் ஆனால் தான் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட்லேயே வந்து தெரிய ஆரம்பிக்கும் வெளியில். அதே மாதிரி நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் போயிடலாம். அவங்க ரொம்ப கிட்னி பாதிப்பு வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் முதல் தடவையாக கிட்னி பிரச்சனையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒன்று சுகர் லெவல், சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் அடிக்கடி ரொம்ப குறையுதுன்னா அது கிட்னி ப்ராப்ளம் ஒரு காரணமாக இருக்கலாம். யூரின் வந்து ரொம்ப ஃப்ராத்தியாக நுரையா யூரின் போகுது, இல்லை லேசாக ரத்தம் கலந்த மாதிரி யூரின் போகுதுன்னா அது கிட்னி ப்ராப்ளமுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். கால் வீக்கம், முகம் வீக்கம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்குது, சின்ன வேலைகள் கூட பண்ண முடியல, மாடிப்படி ஏறினப்போ 2-3 மாடி ஸ்டெப்ஸ் 2-3 மாடி ஏறினாலே ரொம்ப மூச்சு வாங்குது, சரியாக தூக்கம் வரலை, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளம்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி யாருக்கு வேணாலும் இது கிட்னி ப்ராப்ளம் தான் இருக்கும்னு இல்லை. நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் வந்து பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லாமல் சாதாரண பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஏர்லி வார்னிங் சைன்ஸாக இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளமுக்கு. நிறைய டைம் வெளியில் தெரியாம கூட போயிடலாம். நிறைய பேருக்கு ஒரு சிம்டம்ஸே தெரியாமல் போயிடலாம். ஒரு 90% கிட்னி டேமேஜ் ஆன பிறகு தான் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ரிஸ்க் இருக்கிறவங்கலாம் வந்து முன்னாடியே செக் பண்ணி யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் அவசியம். சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணோம்னா அது ரொம்ப லேட்டாக கூட போயிடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார், ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது சார். செக் பண்ணி பார்த்ததில் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 mm இருக்கு போல ஸ்டோனு. சரிங்க சார். அது எப்படி சார் ஃபீல் பண்ணுறது? அதை 7 mm ஸ்டோன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார்? கிட்னியில் இருக்கா இல்லை யூரின் வர பாதையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? யூரின் வர பாதையில் தான் சார். ஓகேங்க சார். அதாவது கிட்னி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும் சார். ஒன்று கிட்னிலேயே ஸ்டோன் இருக்கும் சார், இன்னொன்று யூரின் வர பாதையில் ஸ்டோன் இருக்கும் சார். யூரின் வர பாதையில் ஸ்டோன் வந்து யூரின் பாதையை அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய குடிச்சு பார்க்கலாம் சார். தானாகவே ஸ்டோன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூரினில். சப்போஸ் அந்த மாதிரி ஸ்டோன் போகலை, யூரின் பாதையை ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு வலி நிறையா இருக்குது, இல்லைனா யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குது சார், நிறையா இருக்குது சார். வலி நிறையா இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, யூரின் பாதையை அடைச்சிட்டு கிட்னி ஒரு சைடு வீக்கமாக இருக்குது,
இல்லை கிட்னி செயல்பாடு அந்த சைடு அடைச்சிட்டு இருக்கிற கிட்னியோட செயல்பாடு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ணி அந்த ஸ்டோன் எடுக்க வேண்டியிருக்கும் சார். பட் யூரின் பாதை அடைப்பு இல்லை எடுக்கிற மாதிரி வருமா சார்? சார் சிசரியன் பண்ணி எடுக்கணுமா அதை? சிசேரியன் பண்ணணும்னு இல்லை சார். ஸ்டோன் வந்து யூரின் பாதை வழியாகவே ஒரு சிஸ்டோஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் விடுவாங்க சார். அது வழியாக போட்டுட்டு அந்த ஸ்டோனு, ஆமாங்க சார், யூரின் ஆப்ரேஷன் மாதிரி, அதாவது தழும்புலாம் எதுவும் இருக்காதுங்க சார். யூரின் பாதை வழியாகவே அந்த சின்ன டியூப் விட்டு அது மூலமாக ஸ்டோன் எடுக்கலாம் சார். ஆனால் உங்களுக்கு கிட்னி பாதை அடைப்பு இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரிலாம் எதுவும் இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். தானாகவே யூரினில் ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த 7 மில்லிமீட்டரோட கம்மியாக இருக்கிற ஸ்டோன்னா தானாகவே யூரினில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். நிறையா ஃப்ளூயிட் இன்டேக், தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தானாக யூரினில் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சார். ஓகேங்க டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு இல்லை, மருமகன் பேசணும். வசந்தகுமார், வயசு 32ஆகுதுங்க. ஓகேங்க சார், இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக பேசுங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க. அதான் சார், வயசு 32ஆகுது. ஓகே. பேர் வசந்தகுமார். சொல்லுங்கள் சார். சார் கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார். யூரின் போனால் நிறையா வருது. சரிங்க சார். ஓகேங்க சார். அவர் 8 மாதமாக அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்க சார். மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்னா சார். ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் சரியாக அவ்வளோ மாதிரி தெரியுது. ஓகேங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குன்றாரு, வீக்காக இருக்குன்றாரு. ஓகேங்க சார். அப்போ எப்போதான் சரியாக இருக்கும் புரியல சார். அவர் என்ன ப்ராப்ளம், யூரின் நிறைய போகுது, கிட்னி ப்ராப்ளம் என்னன்னு சொல்லியிருக்காங்க சார்? கிரியாட்டினின் அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாம் சார், 5 இருக்குன்னாங்க. 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஸ்கேனில் இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி கிட்னி சைஸ் எப்படி இருக்குது அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணியிருக்காங்க சார். ஹலோ. சொல்லுங்கள் சார். ஸ்கேனில் கிட்னி சைஸ் சுருங்கி போயிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா சார்? ஆமாம் சார். கிட்னி சைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரிங்க சார். ஓகேங்க சார். சார் நீங்கள் சொல்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் சார். ஒன்று, கிட்னி சைஸ் சுருங்கி போயிருக்கு, யூரினில் ப்ரோட்டீன் நிறையா வருது அப்படின்னா அது நாள்பட்ட கிட்னி பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். சப்போஸ் கிட்னி சைஸ் சுருங்கி போயிடல, நார்மலாக தான் இருக்குது கிட்னி சைஸ் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்க்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் சார். ஃபஸ்ட்டு ஒரு சில பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. கிட்னி சைஸ் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம கிட்னிலேருந்து ஒரு சதர் டெஸ்ட் மாதிரி, பயாப்சி மாதிரி எடுத்து கிட்னி செயல்பாடு கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் சார். என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிச்சோம்னா ஒரு சில வியாதிகளில் வந்து குணப்படுத்தி இம்ப்ரூவ் ஆகி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். அதாவது குறுகிய காலத்தில் வந்திருக்கிற கிட்னி ப்ராப்ளம்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். நாள்பட்ட கிட்னி பிரச்சனை, நிறைய தழும்புகள் மாதிரி தான் இருக்குது கிட்னியில் அப்படின்னா நம்ம அது பெருசாக பழையபடி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஃபர்தராக கிட்னி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சார். நீங்கள் சொல்கிறபடி அந்த கிரியாட்டினின் அளவு 5 இருக்குன்னா கிட்னி பாதிப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு அர்த்தம் சார். அநேகமாக ஒரு 70-80% கிட்னி வந்து ஆல்ரெடி பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த ஃபர்தராக கிட்னி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சார். பயாப்சி எடுத்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்றதையும் பார்க்கலாம் சார். ஷூர் டாக்டர். நெக்ஸ்ட் கலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நான் தஞ்சாவூர்லேருந்து பேர் பண்ணுறோம். நான் பேர் மனோஜ், வயசு 22. ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் டவுட் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார் இந்த சிறுநீரகம் யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்கு, அது என்ன காரணமாக சார் இருக்கும்? உங்களுக்கு எவ்வளோ வயசுங்க சார்? வயசு 22 சார் எனக்கு. ஓகேங்க சார். 22 வயசில் யூரின் அடிக்கடி போகுதுன்னா யூரின் நிறைய போகிறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குங்க சார். ஒன்று, சுகர் இருக்கான்றதையும் செக் பண்ணி, ஃபஸ்ட்டு நம்ம யூரின் நிறைய போயிட்டு இருக்குன்னா நம்ம ஊரில் வந்து சுகர் இருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியிருக்கோம் சார். பட் உங்களோட வயசு கம்மி, பட் இருந்தாலும் சுகர் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சார். ரெண்டாவது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் சார். யூரின் டெஸ்ட்டு யூரின் ரொட்டீன், யூரின் கல்ச்சர் எடுத்து பார்த்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் சார். மூணாவது காரணம், நம்ம யூரின் பாதையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றதும் செக் பண்ணி பார்க்கணும் சார். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கிட்னிக்கும் யூரின் வர பாதைக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்து யூரின் பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகிறதுக்கான காரணங்கள் இருக்குது சார். இதெல்லாம் வந்து காமனான காரணங்கள். பேசிக்காக ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேன் ஆஃப் த கிட்னி, பிளட் கிரியாட்டினின் லெவலில் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் சார். பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி நம்ம ஃபர்தராக என்னன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஐயா வணக்கம் ஐயா, நான் தூத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். வயசு 69 ஆச்சு.
சொல்லுங்கள் சார். இப்போ யூரின் வந்து நடக்க முடியாம பாத்ரூம் போக கூட இடையிலே ஒழுக ஆரம்பிச்சிருது. இது என்ன இன்னும் யாரையும் போய் பார்க்கல. அப்படிங்களா சார்? சரிங்க சார். சார் யாரையும் போய் பார்க்கல. சரிங்க சார். ஓகேங்க சார். உங்களுடைய வயசில் வந்து சார் நம்ம 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே 50% இருக்கிற 50% ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்றது ஒன்று இருக்கும் சார். யூரின் பாதையில் இருக்கும். அது வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். அது வந்து ஃபுல்லாக யூரின் பாதையை அடைக்காமல் ஒரு பார்ஷியலாக ஒரு 50% 60% அந்த மாதிரி பார்ஷியலாக யூரின் பாதையை அடைச்சிட்டு இருந்தால் உங்களால் யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியாது. பார்ஷியலாக மீதி தங்கி இருக்கிற யூரின் அப்பப்போ ட்ராப்பாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கணும் சார். ரெண்டாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்க்கணும் சார். யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் யூரின் ரொட்டீனும் கல்ச்சரும் எடுத்து பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் எப்படி ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும் சார். சுகர் இருக்கான்றதையும் பாருங்கள் சார். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக ஆகாமல் சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணுன்றது பண்ணிங்கன்னா பின்னாடி ப்ராப்ளம் பெருசாகாமல் பார்த்துக்கலாம் சார். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்து ஸ்கேனு, யூரின் டெஸ்ட்டு, சுகரு, பிளட் கிரியாட்டினின் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க சார். எக்ஸ்கலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜான், கோயம்புத்தூர்லேருந்து பண்ணுறேங்க மேடம். ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். ஹலோ டாக்டர். மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க சார். டிவி பார்த்து பேசாதீங்க. யூரினல் இன்ஃபெக்ஷன் நடந்து 3 வருஷம் ஆகுதுங்க டாக்டர். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குங்களா சார் உங்களுக்கு? ஆமாம், 3 இயர்ஸ் பேக் நடந்தது. சரிங்க சார். இப்போ சரியாயிடுச்சு. ஓகேங்க சார். மறுபடியும் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குதுங்களா? எனக்கு சுகர் 30 இயர்ஸாக இருக்குது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். கண்ட்ரோலாக இருக்குது. ஓகேங்க சார். ரெண்டாவது 1 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணினேன். ஓகேங்க சார். அதில் வந்து டோலா மாத்திரை பெயினுக்காக கொடுத்துருக்கேன். இதுவரை 30 மாத்திரை எடுத்துட்டேன். இன்னும் அதிகமாக எடுத்தால் எதாவது கிட்னி எதாவது பாதிக்குமா? அதே ஒரு சந்தேகம். சரிங்க சார். இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. சரிங்க சார். அந்த 2 கேள்வி. சரிங்க சார். ஓகேங்க சார். ஒன்று சுகர் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சக்கரை இருக்கிறவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட் அந்த மாதிரி பெருசாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் திருப்பி வந்துட்டுருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு எபிசோடோடு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகிடும் சார். உங்களுக்கு 3 வருஷமாக எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நல்ல விஷயம் தான் சார். திருப்பி ரிப்பீட்டடாக வரல, சிம்டம்ஸ் இல்லைன்னு தான் அர்த்தங்க சார். திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சுகர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குது, யூரின் போகிறப்போ வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறீங்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி யூரின் போயிட்டுருக்கு, இல்லை யூரின் போகும்போது வலி இருக்குது, அடி வயிறு வலி இருக்குது, ஃபீவர் இருக்குது, வாமிட்டிங், இதெல்லாம் இருந்தால் ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் சார். இந்த மாதிரி இருந்தால் யூரின் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்ம ஒரு ப்ரொஃபிலாக்சிஸ் மாதிரி ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம். இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 3 தடவைக்கு மேலே யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா வரதை தடுக்கிறதுக்காக ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் எதுவும் வரலை, அக்கேஷ்னலாக தான் யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா வரும்போது நம்ம அதை ஏர்லியராக கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணோம்னாலே போதும் சார். நீங்கள் சொல்கிற மாத்திரைகள் வந்து ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டான மருந்துகள் தான் அவங்க கொடுத்துட்ருக்க மருந்துகள்லாம் ரொம்ப அவசியமான மருந்துகளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மருந்துகளுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு 69 வயசு ஆகிறதுனால குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சார். எக்கோ இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்த்துக்கணும் சார். உங்களோட டாக்டர் முன்னாடியே எடுக்கணும்னு சொன்னார்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட எடுத்து பார்க்கலாங்க சார். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் பிரேம்லதா, அரக்கோணத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காங்கம்மா, நீங்க பேசலாம். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்குங்க சார். யூரின் பிளாடர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். இப்போ 2nd ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக்அப் போனதுக்கு. ஓகேங்கம்மா. இப்போ ஃபர்தரா நான் என்ன ட்ரீட்மெண்ட், எப்படி அது கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரிங்கம்மா. அடி இறங்குது அப்படி சொல்றாங்க. ஓகேங்கம்மா.
நீங்கள் சொல்கிறது ஆமாம்மா, அடி இறங்கியிருக்குன்னா ப்ரொலாப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குங்க மேம். 4வது ஸ்டேஜில் தான் டோட்டலாக வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். 3வது ஸ்டேஜே வந்து நியர் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் அப்பப்போ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ. அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குன்னா நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்ருக்கலாம். ஒன்று நிறைய தண்ணி குடிக்கிறது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட்ன்றது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிறபடி அது கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் சர்ஜரி பண்ணி அந்த ப்ரொலாப்ஸை வந்து கரெக்ட் பண்ணுற சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு உங்கள் டாக்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ளூயிட் இன்டேக் நிறைய எடுத்துக்கிறது, யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். ஃபீவர், யூரின் போகிறப்போ வலி, அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான காரணங்களாக இருக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு உங்கள் டாக்டர் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை உங்கள் டாக்டர்கிட்டயோ பார்த்தீங்கன்னா அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் இருக்கும். இந்த எக்ஸசைசஸும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ரெகுலராக ஒரு ஒன்ஸ் இன் 2 or 3 months உங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டுருங்க. ஃபைனலாக உங்களுக்கு சர்ஜரி வந்து ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே 3rd ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்ததுன்னா சர்ஜரி கன்சிடர் பண்ணுவாங்க உங்கள் டாக்டர். உங்கள் சர்ஜன்கிட்டையும் கைனகாலஜிஸ்ட்கிட்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் இலக்கியா மேம், கடலூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்கம்மா, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க சார். நான் சொல்லுங்கம்மா. 4 monthsலேயே இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷனு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். திரும்பி இப்போ 9 months ஸ்டார்ட் ஆனோடனே திரும்பியும் அந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துங்க சார். போய் காமிச்சோம் கைனகாலஜிஸ்ட்டை. சரிங்கம்மா. அவங்க ஆன்டிபயோட்டிக் மட்டும் ரெஃபர் பண்ணாங்க. சரிங்கம்மா. ஒரு 3 days அட்மிட் பண்ண சொன்னாங்க. சரிங்கம்மா. அதோட இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதுங்க சார். திரும்பியும் அந்த பெயின் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்கம்மா. இது எதாவது பேபி அஃபெக்ட் பண்ணுங்களா இல்லை இப்போ டெலிவரியில் எதாவது அஃபெக்ட் பண்ணுங்களா? ஆமாம்மா, நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து பேபியும் மதரையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. எஸ்பெஷலி என்ன வரலான்னா, ஒன்று டெலிவரியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டெலிவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெலிவரி டைமில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக டெலிவரி ஆகிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த போதுமான வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். அதனால் இன்ஃபெக்ஷனை வந்து உங்கள் டாக்டருடைய யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அந்த கல்ச்சருக்கு சென்சிட்டிவாக இருக்கிற மருந்துகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் 9 months ஆனதுனால நீங்கள் ஷார்ட் டைமில் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் டெலிவரி ஆகிற வரைக்கும் கூட அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுற யூரினரி ஆன்டிபயோட்டிக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனை கரெக்டாக கல்ச்சர் எடுத்துகிட்டு கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, டாக்டர் கேட்கணும். பேசலாமா? டாக்டர் லைனில் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு. போய் முடிச்சோன்னா திருப்பி அந்த இடத்துலயே ஊறுது யூரின். திருப்பவும் போக வேண்டியதா இருக்கு. டாக்டர்கிட்ட எல்லாம் தஞ்சாவூர்லேயே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சேன். ஸ்கோப்பு போட்டு பார்த்தாங்க. ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர்கிட்ட காமிச்சேன். ஸ்கோப்பு போட்டு பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்குன்னாங்க. கிட்னிலாம் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்களும் நல்லா இருக்குன்ட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அந்த பிரச்சனை மட்டும் நிக்க மாட்டேங்குது. ஆனா சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. இப்ப இடையில சரி இதனால இது கர்ப்பப்பை இறங்கி இருக்குனாங்க, லேடி டாக்டர்கிட்ட காமிச்சேன். அப்புறம் இது இறங்கி இருக்குனாங்க, இது நீர்பை இறங்கி இருக்குனாங்க, காமிச்சேன். ஒரு டாக்டர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு டாக்டர் இறங்கி இருக்குங்கிறாங்க. ஒரு சரியான ரிசல்ட்டே கிடைக்கல சார். அப்புறம் 3000 ரூபாய் கொடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்தேன் சார். டீப்பு உள்ள விட்டு யூராலஜி டாக்டர்கிட்ட தான் எடுத்தோம். அடிச்சு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, வீக்னஸ் தாமா உங்களுக்கு அப்படின்னாங்க. சின்ன வயசுல கொஞ்சம் கடுமையா செஞ்ச சார். இந்த ரோஸை பிடிச்சி சில்வர் டிசைன் போடுற வேலை கொஞ்சம் கடுமையா செஞ்சேன். அதனால வீக்னஸா இந்த கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுல ஒன்றும் மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்பயே ஊறிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இந்த பிரச்சனை 10 வருஷமா இருக்கு சார். 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்போம் சார்.
யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ், உங்களுடைய இது அடிக்கடி யூரின் வந்துட்டுருக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் வந்துட்டுருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற டெஸ்ட்டிலே நீங்கள் அதுக்கான காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஒன்று யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது காரணம் வந்து சுகர் ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் ஹை சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த HbA1c அந்த 3 months ஆவரேஜ் சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அரௌண்ட் 7% அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சுகர் கண்ட்ரோல் தான் பண்ண வேண்டியிருக்கும். அநேகமாக நீங்கள் அதையும் பண்ணியிருப்பீங்க, நிறைய டாக்டர் பார்த்துருக்கிறீங்க. மூணாவது காரணம், உங்களுடைய வயசில் இருக்கிற பெண்மணிகளுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் மடி இறங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போகிறதுக்கு. ஒரு சிலருக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம். இந்த பிளாடர் கண்ட்ரோல் பண்ணுற மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கலாம். அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அடிக்கடி யூரின் வர்றதுக்கு. யூரோஃப்ளோமெட்ரி அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பிளாடருடைய ஃபங்க்ஷன் வந்து யூரின் நிறைய தங்கி வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இல்லாமல் போகலாம். நார்மலாக ஒரு 300 to 400 ml யூரினாவது உங்களுடைய நீர்ப்பையை வந்து தங்கக்கூடிய அளவு இருக்க வேண்டியிருக்கும். பட் அது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு கம்மியான அளவுலேயே உங்களுக்கு யூரின் போகிற அர்ஜென்சி இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீதி டெஸ்ட்டெல்லாம் சுகர் கண்ட்ரோலாக இருந்து இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் ப்ரொலாப்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த யூரோடைனமிக் ஸ்டடின்றதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பிளாடர் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். டாக்டர் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நான் வந்து இப்போ ரீசெண்டாக பயாப்சி எடுத்து பார்த்தேன். கிட்னி பிரச்சனைனால கெரியாசின் வந்து 2.8 இருந்தது. ஓகேங்க சார். அதில் வந்து பயாப்சி ரிசல்ட் வந்து 16 glomeruli seen in this பயாப்சின்னு இருக்குது. அப்படின்னா அது கியூரபிளா சார்? இல்லை சார், 16 glomeruli, அதாவது நம்ம கிட்னியில் வந்து ஒரு கிட்னிலையும் 1 million glomeruli இருக்குங்க சார். நம்ம அந்த பயாப்சி எடுத்ததில் 16 glomeruli இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு மேலே என்ன இருக்குது, அந்த ஃபைனல் பயாப்சி ரிப்போர்ட் என்னன்றது சொல்லுங்கள் சார். அதில் கடைசியில் இருக்கு டயபெட்டிக் நெஃப்ரோலஜி RPS கிளாஸ் 2B. டயபெட்டிக் நெஃப்ரோபதி. ஆமாம் சார், டயபெட்டிக் நெஃப்ரோபத்தினா வந்து சுகர், நாள்பட்ட சுகர்னால் இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் சார். அது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் சார். உங்களுக்கு கிரியாட்டினின் 2 இருக்குது அப்படின்னா அது வந்து கிட்னி வந்து ஒரு 50% ஒரு 60% கிட்னி வந்து பாதிப்பாயிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் சார். நம்ம இப்போ பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுக்க வேண்டியிருக்கும் சார். ஆல்ரெடி இருக்கிற இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சார். நீங்கள் இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, HbA1c நான் சொன்னபடி 7% வச்சுக்கிறது, பிளட் ப்ரெஷர் வந்து 130/80 அந்த மாதிரி கொண்டு வர்றது, உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸில் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே கிட்னிக்கு பாதிப்பு வராத மாதிரியான முயற்சிகள் தான் பண்ண முடியுமே தவிர இது ரிவர்ஸ் ஆகி நார்மல் அளவுக்கு வரத்துக்கான நீங்கள் சொல்கிற அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு படி அந்த மாதிரி இல்லைங்க சார். ஃபர்தராக கிட்னி பாதிப்பை தான் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும் சார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெயராமனுங்க, பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஷூர் சார், டாக்டர் லைனில் இருக்காங்க சார், நீங்கள் பேசலாம். சின்ன ரிக்வெஸ்ட் கேட்கணும் மேடம். சொல்லுங்கள் சார். கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் ஜெயராமன் பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார். என்னுடைய பொண்ணு வந்து 6 வயசு தான் சார் ஆகுது. சரிங்க சார். யூரின் வந்து போகிற இடத்துல வந்து அடிக்கடி வலி இருக்குதுன்னு சொல்லி அழுகுதுங்க ஒவ்வொரு நேரத்தில். யூரின் வலி இருக்குதுங்க. அப்போ இந்த வாரம் சண்டே கூட பார்த்தீங்கன்னா அடி வயிறு வலி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுச்சிங்க. சரிங்க சார். அப்புறம் வலி குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் இந்த மந்த்லி 1 time 2 times வந்து என்ன பண்ணுதுங்க, இந்த யூரின் போகிற இடத்துல வந்து ரொம்ப வலி எடுக்க மாட்டேது சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்க சார். உங்கள் பொண்ணுடைய வயசு 6 வயசு தான் ஆகுது சார். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் சார். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று யூரின் பாதையில் அடைப்பு மாதிரி, பார்ஷியலாக அடைப்பு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா இருக்குங்க சார்.
ஒரு சிலருக்கு வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு சிலருக்கு யூரின் வந்து நம்ம நீர் பையிலேருந்து யூரின் வழியாக கீழே இறங்கி வரணும். இது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். அதாவது வெசிக்கோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது யூரின் டெஸ்ட் பண்ணணும், யூரின் கல்ச்சர் பண்ணி பார்க்கணும், ஒரு ஸ்கேன் பண்ணி கிட்னியும் யூரின் வர பாதை எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டியிருக்கும் சார். ரொம்ப சின்ன 6 வயசுன்றதுனால யூரின் வர பாதைகள்லையோ இல்லை கிட்னிலேயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கணும் சார். எஸ்பெஷலி இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த யூரின் திரும்பி வர பாதையில் இல்லாமல் திருப்பி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிட்னி டாக்டரை நீங்கள் அணுக வேண்டியிருக்கும் சார். ஃபர்தராக டெஸ்ட் வந்து இந்த பேசிக் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை பொறுத்து ஃபர்தராக அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சார். நீங்கள் இந்த 6 வயசில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் உங்களுடைய கிட்னி டாக்டரை பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது சார். என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப சின்ன வயசுன்றதுனால நம்ம ஃபர்தராக ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா கிட்னி பாதிப்பெல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும் சார். சாதாரண இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் எடுக்கணும் சார். நிச்சயமாக டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன், ரோஜா. ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்கம்மா, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். எனக்கு இப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகி இப்போ 7 வீக்ஸ் ஆகுது. ஓகேம்மா. ஓகே. நேற்றுலேருந்து யூரின் போகும்போது ஒரே எரிச்சலாக இருக்குது சார், நேற்றும் இன்னைக்கும். அது வந்து சூடு அப்படின்னு சொல்லி இளநீ குடிச்சிட்டு இருக்கேன். அது என்ன பயமாக இருக்குது, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு. ஆமாம். ஒன்று ப்ரெக்னன்சி டைமில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கோம்மா. ஸோ நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். இன்னொரு இது, நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து குழந்தை வளர்கிறப்போ அந்த பிளாடர் நீர் பையில் பிளாடருடைய கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ யூரினரி ஃப்ரீக்வன்சி யூரின் அடிக்கடி போகிற மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னன்சிலே அது வரலாம். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக அந்த 7 வீக்ஸ்லேயே அந்த மாதிரி வராதுங்கம்மா. ஸோ உங்களுக்கு இந்த 7 வீக்ஸ்லேயே அந்த மாதிரி யூரினரி சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கணுமா. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை பார்த்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணணும். அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இல்லைனா வந்து குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்தராவட்டிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். வீட்டில் பொம்பளை ஆளுகளுக்கு சொல்லுங்க சார், டிவி பார்த்து பேசாதீங்க. வீட்டில் ஒய்ஃபுக்கு 2.5 ml இது இருக்கு, கர்ப்பப்பையில் கட்டியும் இருக்கான். ஓகேங்க சார். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். கல் இருக்கான். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கல் 2.5 ml இருக்குங்கிறாங்க. ஓகேம்மா. அது ஆப்ரேஷன் பண்ணியானுமா இல்ல வந்துருமா கல்லு? கல் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? யூரின் வர பாதையில் கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த இடத்துல கல் இருக்குன்னு கர்ப்பப்பையில் இருக்குன்னு சொல்லி? பாதையில தான் இருக்கு. யூரின் வர பாதையில் கல் இருக்கு. கிட்னியில் கல் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை யூரின் பாதையில் கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? கிட்னி. ஓ சரிங்கம்மா. ஓகே, உங்களுக்கு கிட்னியில் தான் கல் இருக்குது, யூரின் பாதையில் கல் இல்லை அப்படின்னா அந்த கல்லுனால உங்களுக்கு வலியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அந்த கல்லுக்காக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க வேண்டாமா. ஆனால் நீங்கள் அந்த கல் வளராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி தண்ணி நிறைய குடிக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கணும். வெயில் காலத்தில் தண்ணி அளவு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும். உப்பு அளவு ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டியிருக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக்கரி ஐட்டமில் வர்றது, கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி இப்போ ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியிருக்குமா. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கல் வளராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிக்கு நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும்மா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? இங்கே கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். டாக்டர் லைனில் இருக்காங்க சார், நீங்கள் பேசலாம்.
ஆ வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார், சொல்லுங்கள் சார். அடிக்கிற தடவை யூனியன் போயிட்டே இருக்குது சார். அப்புறம் இடுப்பு பகுதி 2 சைடு வலி வலி இருக்குதுங்க சார். ஓகே ஓகேங்க சார். அது என்ன காரணம்னு தெரியல. அது டாக்டர் பேசுகிறேன். ஃபீவர் இருக்குங்களா சார் உங்களுக்கு? எதுங்க? ஜுரம் வருதுங்களா சார்? ஜுரம், வாமிட்டிங்? வரதில்லைங்க. இல்லைங்க சார். சக்கரை வியாதி இருக்குங்களா சார்? இல்லைங்க, சர்க்கரை இது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை. எவ்வளோ வயசுங்க சார் உங்களுக்கு? வயசு எனக்கு ஒரு 55 வயசு. 55 வயசு ஆகுது. சரிங்க சார், ஓகே. ஆமாம். யூரின் அடிக்கடி போகுது, இடுப்பில் 2 பக்கமும் வலிக்குது அப்படின்னா, இடுப்பில் 2 பக்கமும் வலின்றது நம்ம கிட்னி இருக்கிற ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்து அது கிட்னிக்கும் மேலே பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அது செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, பிளட்டு கிரியாட்டினின் லெவல், இது 3 செக் பண்ணி பாருங்கள் சார். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்னா அது கிட்னிலையும் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அது தகுந்தபடி உங்கள் கிட்னி டாக்டர் பார்த்து மருந்துகள் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கஸ்தூரி பேசுகிறேன். ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்க. டாக்டர் கிட்டே நீங்கள் பேசலாம். தேனி மாவட்டம். சொல்லுங்கம்மா. கஸ்தூரி, தேனி மாவட்டம். ஓகேம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ. இது யூரின் போறப்ப ஒரு 10 தடவை போனா சொல்லுங்கம்மா. ஹலோ. ஒரு 10 தடவை யூரின் போனா 2 தடவை வெள்ளையா இருக்கு, மற்ற நேரம் ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு. அப்புறம் யூரின் போகும்போது புரோட்டீன் வெளியே போறது மாதிரி ஒரு வாடை வர்ற மாதிரி இருக்கு. வெள்ளையாக போகுதுன்னா நம்ம பேப்பர் ஒயிட்டாக அந்த பேப்பர் கலரில் அவ்வளோ வெள்ளையாக போகுதுங்களா, இல்லை வெள்ளையாக கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்குங்களாம்மா? லைட்டாக கலங்களாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி சரிங்கம்மா, ஓகே. யூரின் அந்த மாதிரி வெள்ளையாக போகுதுன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குமா. ஒன்று வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி கலங்களாக மைல்டாக வெள்ளையாக போகிற மாதிரி இருக்கலாங்கம்மா. ஒரு சிலருக்கு வந்து கைல்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானைக்கால் வியாதி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அது யூரின் வர பாதைகளை இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா அந்த மாதிரி யூரின் நல்ல வெள்ளையா, அது வந்து அந்த மாதிரி டைமில் வந்து பால் மாதிரி அந்தளவுக்கு கலராக இருக்கும் வெள்ளையாக. அதுக்கு ஒரு சில டெஸ்ட் இருக்கும், அது டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி யூரின் ஃபார் கைல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கான்றதும் பார்க்கணும். அது வந்து எஸ்பெஷலி நம்ம ரொம்ப ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட், இப்போ சிக்கன், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்டெல்லாம் நிறைய ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா அந்த டைமில் தான் அந்த மாதிரி நிறையா வெள்ளையாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி யூரின் வெள்ளையாக போகிறது அந்த மாதிரி டைமில் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும்மா. அந்த மாதிரி இருந்தால் யூரின் கைல்யூரியா இருக்கிறது அந்த டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்றது யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டு, கல்ச்சர் டெஸ்ட்டு, யூரினரி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செக் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் வெள்ளையாக போகுதுன்றது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட் சாப்பிட்றப்ப யூரின் வெள்ளையாக போகுதுன்னா யூரின் கைல்யூரியா மாதிரி இருக்கான்றதும் உங்கள் கிட்னி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்மா நீங்கள். டாக்டர் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி காலர்ஸ் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாலக்காடுங்க. ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்க சார். அதாவது நம்ம ஒரு வேண்டிப்பட்ட ஃப்ரெண்டுங்க சார். ஓகே. அவங்க டெய்லி காலையில மார்னிங் வெறும் வயிற்றே தண்ணி அடிச்சிடுறாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்போ அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை சார். கண்ணும் ஒரு சின்ன மங்களா இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க சார். வயசு 25 சார் ஆச்சு. ஓகேங்க சார். கிட்னி கல்லும் வேற என்ன இருக்குன்னு சொன்னீங்க சார்? சார் கிட்னி இல்லைங்க சார், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் டவுட் இருக்குங்க. கிட்னி வலி இருக்குங்க சார், வயிற்றுல வலி இருக்குங்க. வயிறு வலி இருக்குங்களா? சரிங்க சார். ஓகே ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு கண்ணும் கொஞ்சம் மங்களாச்சு. 25 வயசுங்க சார் ஆச்சு. ஓகே ஓகேங்க சார். கண்ணு மங்களா இருக்குங்களா சார்? ஓகே. கண்ணு மங்களா இருக்குங்க. வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சிடறாருங்களா சார் டெய்லி காலையில்? டெய்லி காலையில் அவங்க ஒர்க்கு பெருசாக இல்லைங்க சார், தேங்காய் உடிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. சொல்லுங்கள் சார், கிளியர். கேங்கா. ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே. இப்போ அதனால் அவங்க போகும்போதே கூட இருக்கிற பசங்களும் அவங்களுக்கு சேர்ந்து தண்ணி அடிச்சிடறாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏதாவது இருக்குமாங்க சார்? ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப சின்ன வயசு தான் சார் அவருக்கு. வயிறு வலிலாம் இருக்கான்றதுக்கு என்னன்றது பார்க்க வேண்டியிருக்கும் சார். நம்ம தண்ணி ஆல்கஹால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது வந்து லிவர் வழியாக தான் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியில் போகும் சார். லிவர் தான் வந்து அது ஃபைனலாக கிளியர் பண்ணி வெளியில் நம்ம உடம்பு விட்டு வெளியில் தள்ளும் சார்.
லிவர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சார். வெறும் வயிற்றுலேயே அந்த ஆல்கஹால் எடுக்கிறதுனால வயிறு புண்ணு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணி பார்க்கணும் சார். நிறைய ஆல்கஹால் எடுக்கிறதுனால டைரெக்டாக கிட்னிக்கு பாதிப்பு இல்லைனாலும் பட் அதனால் இன்டைரக்டாக கிட்னிக்கு பாதிப்பு வரதுக்கான லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கே கிட்னி ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி நிறைய ஆல்கஹால் எடுக்கிறதுனால ரத்த நாளங்கள்லாம் கூட வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வரலாம். பட் நிறைய ஆல்கஹால் எடுக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு லிவர் ப்ராப்ளம் இருக்கா, வயிறில் அல்சர் மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட், அப்டமன், பேசிக் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் சார். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ணணுன்றது ப்ரொசீட் பண்ணணும் சார். அந்த பழக்கத்தை குறைக்க முடியுமா, நிறுத்த முடியுமான்றது தான் அதுக்கான முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வேலூர் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க சார், நீங்கள் பேசலாம். சார், இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? அப்படி சப்போஸ் யாராவது ஸ்டோன் வந்து அவஸ்தைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜஸில் வந்து ஆப்ரேஷன் ஆகும், எந்த ஸ்டேஜஸில் மருந்து கொடுத்தும் க்யூர் பண்ணலாம்? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஓகேங்கம்மா. ஸ்டோன் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்கம்மா. நிறைய பேருக்கு என்ன காரணத்தினால யூரின் ஸ்டோன் வருதுன்றது கூட தெரியாமல் கூட போயிடுதுங்கம்மா. வரத்துக்கான ஒரு சில காரணங்கள், ஒன்று நம்ம குடிக்கிற அளவு தண்ணி கம்மியாக குடிக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நிறையா உப்பான பொருட்கள், நம்ம இப்போ சால்ட் இன்டேக் வந்து நம்ம நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்தவங்களெல்லாம் விட நம்ம உப்பு அளவு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய உடம்பு இந்த அளவு உப்பு எடுக்கிறதுக்கு நம்ம உடம்பு இன்னும் அடாப்ட் ஆகலை. அதனாலேயே வந்து ஸ்டோன் ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, நம்ம முன்னாடி சொன்னபடி இது பேக்கரி ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ கூட வந்து ஸ்டோன் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. ஒரு சிலருக்கு பிறவிலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சில என்சைம் டிஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நம்ம இந்த யூரினில் அதனால் கால்சியம் அளவு அதிகமாக போகிறது, ஆக்சலேட் அளவு அதிகமாக போகிறது, இதெல்லாம் இருக்கலாம். இது வந்து ஒரு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு உடம்புல யூரிக் ஆசிட் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும், கவுட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கும் யூரினில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் டீட்டெயிலாக என்ன காரணத்தினால ஸ்டோன் வருதுன்றதுக்கு. அடுத்த கேள்வி, நீங்கள் எந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணணும், எப்போ மருந்துகள் கொடுக்கணுன்றது கேட்டிங்கம்மா. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில டெஃபினட் இண்டிகேஷன்ஸ் இருக்குமா. ரொம்ப யூரின் பாதையை அடைச்சிட்டு ஸ்டோன் இருக்குது, தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டோன் வெளியிலே வரல, ரொம்ப நாளாக யூரின் பாதையை அடைச்சிட்டு இருக்குது, ஒரு சில வாரங்களாக அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடைப்போட இன்ஃபெக்ஷன் சேர்ந்து இருக்குது அப்படின்னாலும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அடைப்புனால கிட்னி செயல்பாடு கம்மியாக ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற டைம்லலாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிற மாதிரி இருக்குமா. முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே தண்ணி நிறைய குடிக்கிறது, சால்ட் அளவு கம்மி பண்ணுறது, ப்ரிடாமினென்ட்லி வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான பகுதிகள்மா. மற்ற மெஷர்ஸ் எல்லாம் கூட டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பேர் ஜெயந்தி பேசுகிறேங்க. ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சரிங்க. நெஞ்சு எரியுது, தண்ணி நிறைய குடிக்கும், மூத்திரம் போகும். 20 நிமிஷம் கூட அந்த ஒன்றுக்கு நிற்க மாட்டேங்குதுங்க. அரை மைல் நடந்தாலே ஒன்றுக்கு போகுது. கை கால்லாம் ஓஞ்சி போன மாதிரி இருக்கு. நான் சுகர் இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணேன், தீர சுகர் எதுவுமே இல்ல. ஓகேம்மா. ஓகே. வந்து மூஞ்செல்லாம் அப்படியே சுருக்கடிச்சு போகுது, உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, மூஞ்சி சுருக்கடிச்சு போகுது, கை கால் ஓஞ்சி போகுது, தண்ணி குடிக்க மூத்திரம் போக, தண்ணி குடிக்க போதும், இப்படியே இருக்கு. அதுக்கு என்னதான் செய்யறதுன்னே தெரியலங்க. ஓகேம்மா. ஓகேங்கம்மா, நீங்கள் அந்த மாதிரி யூரின் நிறைய அடிக்கடி போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூரின் அளவு நிறையா போதான்றதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் வர யூரின் அளவு எவ்வளோன்றதை செக் பண்ணி பாருங்கம்மா. 3 லிட்டருக்கு மேலே யூரின் வருது ஒரு நாளைக்குன்னா நிறையவே யூரின் வருதுன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய காரணங்கள். ஃபஸ்ட்டு சுகர் இருக்கான்னு, அந்த மாதிரி இருந்ததுன்னா சுகர் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்றதை சொல்லிட்டீங்க. ஒரு சிலருக்கு இந்த யூரின் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல டிஃபெக்ட் இருக்கலாம். ஒரு ஹார்மோன் ஒன்று நம்ம மூளை ப்ரொடியூஸ் பண்ணுமா கான்சென்ட்ரேட்டடாக யூரின் போகிறதுக்கு. அந்த ஹார்மோன் அளவு கம்மியாக இருந்ததுன்னா யூரின் அடிக்கடி போகலாம். இல்லை கிட்னிலே ஏதாச்சும் யூரின் கான்சென்ட்ரேட்டடாக யூரின் போகிறதுக்கு கிட்னியோட செயல்பாடு கம்மியாக இருந்ததுன்னா யூரின் டைல்யூட்டாக போகும். அந்த டைமில் யூரின் அடிக்கடி நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நார்மலாக இருக்கும். தண்ணி அவங்க நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அதனால் தண்ணி நிறையா குடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா. தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா நம்ம கிட்னியை வந்து நம்ம குடிக்கிற அளவு தண்ணியே எக்ஸ்ட்ரா தண்ணியை வெளியேற்றிடும். அது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினன் தான். ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏன் நெஞ்சு எரிச்சல் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். தண்ணி நிறைய குடிக்கிறப்போ யூரின் நிறைய போகிறது நார்மல் தாங்கம்மா அது. அப்போ ஏன் தண்ணி அளவு குறைச்சிங்கன்னா யூரின் கம்மியாக வருதான்றதும் நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. இது டாக்டருடைய அட்வைஸில் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நான் ஐஎம் 70 இயர்ஸ் ஓல்டு. நான் சுகர் பேஷண்ட்டு. ஓகேம்மா. இது யூரின்ல வந்து புரோட்டீன் லீக் ஆகுதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? அந்த முந்தின காலர் சொன்ன மாதிரி அதாவது ஸ்மெல்லுலேருந்துலாம் கண்டுபிடிக்க முடியுமா அந்த மாதிரி? ஆமாம்மா, நல்ல கேள்விங்கம்மா. சுகர் இருக்கிறது உங்களுக்கு 70 வயசு இருக்குது அப்படின்னா யூரினில் ப்ரோட்டீன் போகுதான்றதை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய டைம் நமக்கு சிம்டம்ஸே தெரியாது. யூரினில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் யூரின் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்றது தெரியும். ஃபஸ்ட்டு யூரின் மைக்ரோ அல்புமின் யூரியான்னு ஒரு டெஸ்ட் இருக்கும்மா. அது எடுத்திங்கன்னா யூரினில் அளவுக்கு வர யூரின் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருந்தாலே அது கண்டுபிடிக்க முடியும்மா. சிம்டம்ஸாக உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். யூரின் நிறையா போகுது, ஃப்ராத்தி யூரின் நுரையா யூரின் போகுதுன்னா யூரினில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆரம்ப கட்டத்தில் யூரினில் ப்ரோட்டீன் தான் நிறைய போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் கிட்னி செயல்பாடு கம்மியாக வரும். ஸோ யூரினில் ப்ரோட்டீன் நிறைய போகுதுன்னா பின்னாடி பிற்காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு யூரினில் நிறைய ப்ரோட்டீன் போகிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூரினில் ப்ரோட்டீன் போதான்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம்மா. ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட சந்தேகம் ப்ளஸ் காலர்ஸோட சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக நிறைய அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஹோப் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோவில் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தான் இட்ஸ் மை ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.